ஃப்ரெண்ட்ஸ், 90 நாள் வெயிட் லாஸ் ஜர்னியில் நம்மளுக்கு டே 49. வழக்கம் போல் காலைல எழுந்திரிச்சதே லேட்டு இன்றைக்கி. அதனால் பார்த்தீங்கன்னா அனைத்து ப்ரைவேசியும் கதம் பண்ணிட்டு மார்னிங் மீலுக்கு 3 எக் வெயிட்டு கொஞ்சம் பாதாம் எடுத்துகிட்டு கேஸ் போட போயிட்டோம். கேஸ் போட்டு கொஞ்சம் தூரம் வரலைங்க, நம்ம வண்டி தள்ள ஆரம்பிச்சிட்டேன். என்னன்னே தெரில, ரிப்பேர் ஆகிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் ரொம்ப நாளாக பிரச்சனை கட்டிட்டு இருந்துச்சு. அதனால் இப்போ வந்து கரெக்டாக ரிப்பேர் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. அதை எடுத்துகிட்டு போய் நம்ம மெக்கானிக் ஷெட்டில் போய்ட்டு ரிப்பேர் பண்ணலான்னு போனால் செல்ஃப் மோட்டர் தான் போயிருக்குன்னு பார்க்க சொன்னால், ஆனால் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க இன்ஜினே கழட்டிட்டாங்க. அதான் கழட்டி முடிச்சுட்டு பார்த்துட்டு நம்ம பள்ளிக்கு வந்தால் நம்ம வண்டியில் இன்னொருத்தர் தூங்கிட்டு இருக்காப்பல்ல, அவரை நம்ம ஏன் சும்மா விட சொல்லி எழுப்பி விட்டுட்டு வீட்டுக்கு மாதிரியும் சாத்துக்குடியும் வீட்டில் இருந்துச்சு. அதை அப்படியே ஸ்நாக்ஸ் டைமுக்காக முடிச்சுட்டு மத்தியானம் மீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்லி பானையில் வந்து மீனை வந்து வேக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வேக வச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் பார்த்தா கீரையும் வேகிட்டு இருக்கு. சரி, கீரையை 150 கிராமுக்கு எடுத்துகிட்டு ரைஸ் ஒரு 150 கிராம் எடுத்து மத்தியானம் மீலுக்கு ஒரு 50 கிராம் கொஞ்சோண்டு சாம்பார் ஊற்றிக்கிட்டு நம்ம வேக வச்ச மீனையும் வந்து எடுத்து மத்தியானம் மீல் முடிச்சாச்சு. ஒரு ஈவினிங் டைமில் எல்லாம் அனைத்து வேலைகளையும் கதம் பண்ணிட்டு நேராக எங்கே கிளம்பி போயிட்டோம்னா ஜிம்முக்கு தான் போயிட்டோம். ஜிம்முக்கு போய் நீங்கள் ஃபாஸ்ட் வெயிட் கார்டியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் வெயிட் கார்டியில் ஏறி 15 மினிட்ஸ் நல்லா சைக்கிளிங் மாதிரி வாக்கிங் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு ஃபாஸ்ட் வெயிட் கார்டில் ஒரு லாஸ்ட் 5 மினிட்ஸ் மட்டும் ஓடி முடிச்சிட்டோம். 10-15 மினிட்ஸில் ஒரு 1.5 கிலோமீட்டரில் கதம் பண்ணிட்டு இன்றைக்கி நான் டார்கெட் 300 கேலரி வச்சுருந்தேன். 296 கேலரிஸ் காலி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்து கொஞ்சோண்டு கீரை ஒரே ஒரு தோசை முடிச்சுட்டு நாள் முடிச்சாச்சு. வலிமையோடு இருங்க நண்பர்களே.